ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மூவி. அதாவது இந்த கதையில தான் இறந்து போன மனைவிய உயிரோட கொண்டு வர்றதுக்காக சாத்தானை அனுப்புற ஒரு நபர் அவரு பண்ற பூஜைகள் ஒரு கட்டத்துல அவருக்கு பயன் கொடுக்காம போய் அந்த சாத்தானை அவரு விடுவிச்சிருவாரு. அந்த டெட் பாடியை விசாரிக்க வந்த நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய போய் அவரோட பையன் பண்ண ஒரு சின்ன தப்பால அந்த இடத்தையே அதை ஆக்கிரமிச்சிடும். அந்த இடத்துக்கு வந்த அந்த சாத்தான் அவங்கள என்ன பண்ணுச்சு, இதுக்கு இடையில எதுவுமே அறியாம வந்த நம்ம ஹீரோயின் அதுகிட்ட மாட்டி கடைசியில அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் 2022 வெளியான தி ஆஃபரிங். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஓப்பனிங் ஷாட்ல ஊருக்கு ஒதுக்கு போறாம இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டை பாக்குறதுக்கே கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கும். ஏன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி ஏகப்பட்ட புக்ஸா தான் நிறைஞ்சிருக்குமே ஒழிய அங்க ஆட்களே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் அங்க இருக்கிற கோழியை பிடிச்சு அதை கொன்னு ஏதோ பூஜை பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. இவர் பேரு வந்து யாஸ்லி. அவர் வேக வேகமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு சாம்பலை எடுத்து தன்னை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இறந்து போனா தான் மனைவியை வந்து அவர் பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கேட்ட மாதிரியே நான் உயிரோட வந்துட்டேன், அந்த வட்டத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அதை எதையுமே கேட்காம அந்த வட்டத்தை முழுசா மூடி அங்க இருக்கிற புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி அவர் படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா அந்த புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. இவ இருக்கா இல்லையா, இவ வந்து யோசிலா கூட வளர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, உன்னோட மனைவி உனக்கு திரும்ப வேணும்னா ஒரு உயிரை நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. இதை கேட்டுட்டு வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா அந்த சர்க்கிளை விட்டு அவர் வெளியில வந்து அந்த சாத்தானுக்கு அவர் அர்ப்பணிக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சாத்தான் மொத்தமா அவருக்குள்ள போகுது. அவரோட கண்ணெல்லாம் கருப்பாக மொத்தமா அவரோட பாடியை அதை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு கத்தி எடுத்து தன்னை தானே குத்தி அந்த இடத்துல இறந்து போறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கழுத்துல ஒரு லாக்கெட்டுமே இருக்கும். இப்ப அந்த சாத்தான் அந்த லாக்கெட் குள்ள அடப்பட்டு கிடக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட பேரு வந்து கிளார். கிளார் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ பேரு வந்து ஆத்தர். ஆத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா தன் மனைவி வந்து கர்ப்பமா இருக்கறனால அவரோட ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிருப்பாரு. அதனாலேயே அவரோட அப்பாவை பாக்குறதுக்காக அவர் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த மாதிரி அவர் போகும்போது வெளியில ஏதோ ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து அந்த இடத்துல ஒட்டப்பட்டிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுக்காக ஒரு ரூம்ல மௌன அஞ்சலி வந்து செலுத்திட்டு இருப்பாங்க. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனாலே அந்த டோரை வந்து சாத்துறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பாவுமே அங்க வருவாரு. அவர் பேர் வந்து சோல். இதோ இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அபார்ட்மெண்ட் வந்து இவரோடது. அண்ட் நம்ம ஹீரோக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனா அவரோட அப்பா அதெல்லாம் கண்டுக்காம எப்பவும் போல தன்னோட புள்ள தானே அப்படின்னு நினைச்சு அவரை வந்து உள்ள கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி இவங்க வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோல் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துக்கு வராததை நினைச்சு அவர் ரொம்பவே வேதனைப்படுவாரு. அதை பத்தி அவர் பேசவும் செய்வாரு. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு போய் அந்த காலை வந்து அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. அதுல அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கான்ட்ராக்ட்ல உங்க அப்பா கையில இருந்து சைன் வாங்கணும், இல்லைன்னா நாங்க இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா அது என்ன கான்ட்ராக்ட், இவங்க எதுக்காக அவங்களோட அப்பாவோட சிக்னேச்சர் எதிர்பார்க்கறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப அந்த போன் கால் முடிச்சுட்டு அவன் திரும்பி வரும்போது இந்த சமயத்துல சோலுக்கு ஒரு கால் வரும். அதாவது புதுசா ஒரு டெட் பாடி வந்திருக்கு, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு. அதனால தன் பையனை கூட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவர் போறாரு. ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இவரு ஒரு போஸ்ட்மார்ட்டம் சென்டரே வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுதான் இவரோட மெயின் ஜாபே. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு டெட் பாடியை தள்ளிட்டு வர்றாரு இல்லையா, அவர் பேரு வந்து ஹேமிஷ். கிட்டத்தட்ட ஹேமிஷ் வந்து சோலோட ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட். ஆனா நம்ம ஹேமிஷ்க்கு ஹீரோக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. இவங்க எப்ப பார்த்தாலும் வாய்க்கால் தகராறு தான். இப்ப இவங்க வந்த உடனே அந்த டெட் பாடியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே யாஸ்லி, அவரோட டெட் பாடி தான் இங்க வந்திருக்கு. ஆக்சுவலி யாஸ்லியை பத்தி நம்ம சோலுக்கு நல்லாவே தெரியும். இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இவன் வந்து ஒரு மேதாவி. இவன் வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அதனாலேயே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹேமிஷ் என்ன சொல்றாருன்னா, சோல் ஒரு நிமிஷம் வெளியில வரீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியில கூப்பிடுறாரு. அதனாலே போஸ்ட்மார்ட்டம் பண்ற பொறுப்பை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அவர் போறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் இதை வந்து பார்த்தே வளர்ந்திருக்காரு. அவங்க போனதுக்கு அப்புறமா இவன்
என்ன பண்றான்னா அந்த கவரை ஃபுல்லா ஓபன் பண்ணும்போது அந்த ஆளோட நெஞ்சில இருக்கிற கத்தியை பார்த்து அவன் ஒரு மாதிரி திகைச்சு போயிடுறான். அண்ட் இப்ப அந்த கத்தியை எடுத்தாகணும். அதனால அவன் அந்த கத்தியை எடுக்க ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊட்டி இருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த கத்தியை அவன் பிரிச்சு எடுத்துறான். அதை கொண்டு போய் வாஷ் பேஷன்ல போட்டுட்டு திரும்பவும் அடுத்த வேலையை பார்க்க போறான். இப்ப இந்த பக்கம் வெளியில ஹேமிஷ் வந்து கேக்குறாரு, உங்க பையன் ரொம்ப நாள் கழிஞ்சு திரும்ப வந்திருக்கானே, உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவன் வைஃப் வேற பிரெக்னெண்டா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவங்களுக்கு துணையா இருக்கணும், அதனால நான் எந்தவித சந்தேகமும் படல அப்படின்னு ரொம்பவும் பாசமா அவர் வந்து சொல்றாரு. ஆர்த்தர் அந்த ஆளோட ஷர்ட்டை கிழிச்சு பார்க்கும்போது அந்த ஆளோட கழுத்துல ஒரு பெண்டன்ட் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க பாடியில எந்தவித பொருளார இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த வகையில அந்த பெண்டன்ட்டையும் கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை கட் பண்ண உடனே யாஸ்லியோட கண்கள் திறந்துரும். அவ்வளவுதான், இதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் பயத்துல என்ன பண்ணிடுறான்னா அந்த பெண்டன்ட்டை கீழே போட்டுருவானா, அது கீழே விழுந்து உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிரும். அண்ட் கொஞ்சம் நேரத்திலேயே லைட்ஸும் ஆன் ஆயிரும். இந்த சமயத்துல தான் சோல் அந்த இடத்துக்கு வருவாரு. ஆர்த்தர் என்ன ஆச்சு, ஏதாவது சொதப்பிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உடஞ்சிருக்கும் இல்லையா அந்த பெண்டன்ட், அதை தூக்கி அந்த இடத்துல தண்ணி போறதுக்கு ஒரு வழி இருக்கும், அதுக்குள்ள போட்டுருவாரு. சோல் என்ன பண்றாருன்னா கையை கழுவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வாஷ் பேஷன் கிட்ட போகும்போது அந்த யாஸ்லியோட உடம்புல இருந்த அந்த கத்தியை வந்து பாக்குறாரு. அண்ட் அந்த கத்தியை பார்க்கும்போதுதான் அதுல சில எழுத்துக்கள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அப்பனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலேயே இவர் என்ன பண்றாருன்னா ஆர்த்தர் கிட்ட, நீ வேணா இப்ப போய் கிளாரை பாத்துக்கோமே, இந்த வேலைகளெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, இங்கிறது போய்க்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி வந்து ஆர்த்தர் அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது போற நேரத்துல இந்த மாதிரி, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவன் வாய் எடுப்பான். ஆனா அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்த உடனே இல்ல இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்படி வந்து ஆர்த்தர் ரூமுக்கு போகும்போது அவனுக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு, யாரோ அவனை பின்தொடர மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த நேரத்துல போற வழியில ஒரு ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வேற கேட்கும். அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இருக்காரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒண்ணு வந்து பின்னாடி அவன் மேல மோதுற மாதிரி வரும். ஆனா திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவனோட காதுகளை அடிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமான சத்தம் அவனோட காதுகள்ல கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் என்ன பண்ணிடுறான்னா எதுவுமே நடக்காத மாதிரி அவன் ரூம்குள்ள போய் அவன் படுத்துக்கிறான். இப்ப அதுக்கப்புறமா நடு ராத்திரி கிளார் வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வாஷ்ரூம் போலாம் அப்படின்னு அங்க போகும்போது அங்க இருக்கிற அந்த டோர் தானா ஓப்பன் ஆகும். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கலாம் அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது இவ போன அடுத்த செகண்டே அணைஞ்ச அந்த லைட் திரும்பவும் ஆன் ஆகுது. இவளுக்கா ஒண்ணுமே புரியல. திரும்பி பார்த்தா அந்த ரெண்டு கதவு ஓபன் ஆன நிலைமையில நடுவுல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது, யாரோ இருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா இறந்து போன யாஸ்லி ஆவியா வந்து அவளை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஆளு அவளோட குழந்தைய கொல்லலாம் அப்படின்னு வரும்போது கட் பண்ணா அப்படியே இதெல்லாமே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. எந்திரிச்ச உடனே இதெல்லாம் ஒரு கனவு தானா அப்படின்னு நினைச்சிட்டு அவ என்ன பண்றான்னா வழக்கம் போல அவ வேலைகளை பார்க்க போறா. ஆனா அவ அப்படி போகும்போதுதான் காட்டுறாங்க அவ பெட்ல ரத்தம் சிந்தி இருக்கு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சோலை காட்டுறாங்க. நம்ம சோல் வந்து அந்த கத்தியை எடுத்து வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கத்தியை அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அதுல ஏதோ சந்தேகமா இருக்கு. அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தருக்கு வந்து கால் பண்றாரு. அது யாருன்னு பார்த்தா அவர் பேரு மியூல். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒரு நல்ல நண்பர்கள். சோல் கேக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா என்னன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கத்தியில இருக்கிற ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை வந்து அவர் சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே அது கத்தியில இருக்கா, ஆமா கத்தியில தான் இருக்கு. ஆக்சுவலி அதுல கடவுளோட பேரை ரிவர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அதுவும் எதுக்குன்னா சாத்தான கட்டி போடுறதுக்காக, ஏதாவது உடம்புல. இத பத்தி சோல் கேட்ட உடனே என்ன சொல்ற, கட்டி போடுறதுக்காகவா? ஆனா சோல், நான் இத பத்தி அவ்வளவு பெருசா கண்டுக்கிறதே இல்ல, இதெல்லாம் வந்து பழைய கதை. இந்த காலத்துல யாருக்கு சாத்தான வந்து உடம்புக்குள்ள அடைக்க தெரிய போகுது, இல்ல யாராவது அப்படி செஞ்சிருந்தா? அப்பதான் மியூல் சந்தேகமா, சரி கூட ஏதாவது பெண்டன்ட் இருந்ததா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆனா அதுக்கு சோல் வந்து இல்லங்கிறாரு. நிச்சயமாவா? ஆமா நிச்சயமா, நான் பார்த்த வரைக்கும் அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. பெண்டட் இல்ல தானே, அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? எங்க பாருங்க சோல், அந்த கத்தியை ஓரமா வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க, அதை போட்டு ரொம்ப மனசை உழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. அண்ட் இப்ப இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு இன்னொரு டெட் பாடி வந்து வந்திருக்கும். அந்த டெட் பாடி வந்து யாருன்னு பார்த்தா சாரா சிண்டேல். யாஸ்லி வளர்த்திருப்பாரு இல்லையா ஒரு பொண்ணு, நம்ம கூட ஸ்டார்டிங்ல பாத்துருப்போமே ஆவியா, அந்த பொண்ணோட டெட் பாடி தான் இது. ஆனா இத பத்தி அவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதனால இது ஒரு அனாதை பொண்ணு அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோல் என்ன பண்ணுவார்னா எல்லா டெட் பாடிஸையும் செக் பண்ணிட்டு கடைசியா யாஸ்லியோட டெட் பாடியுமே பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ல பரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் அங்கிருந்து போன உடனே அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம கிளார காட்டுறாங்க. நம்ம கிளாருக்கு வந்து இந்த போட்டோ எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சோல் செஞ்சு வச்ச எல்லா சாப்பாட்டையும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரேம்ல தூரத்துல இருக்கிற அந்த கோட்ஸ்க்கு நடுவுல ஏதோ ஒரு கை வெளியில இருந்து உள்ள போற மாதிரி தெரியும். அதை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அண்ட் இதை பார்த்த உடனே அவ என்ன நினைக்கிறான்னா
பண்றானா இங்க ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ என்ன பண்றானா கேமரால வீடியோ மோட ஆன் பண்ணி அந்த இடத்துல ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி அது வழியா பார்க்கும்போது அந்த கோட்டுக்கு கீழே ஒரு பொண்ணோட கால் ஆடுற மாதிரி தெரியுது. சரின்னு திரும்பவும் ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல இவளை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவளோ எதுவுமே பேசியிருக்கவும் மாட்டா. ஆனா ஆடியோ வால்யூம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறத அவ கவனிக்கிறா. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை பிளே பண்ணும்போது தான் தெரியுது அந்த வீடியோல ஒரு குரல், நான் எங்க இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்ட உடனே அவ பயந்து போய் அந்த கேமராவை பொத்துன்னு போடுறா. கீழே விழுந்ததுல அந்த கேமராவும் உடஞ்சு போயிருக்கும். இப்ப அதே சமயம் இங்க சோலும் நம்ம ஹீரோவும் காருக்கு வெளியில பேசிட்டு இருக்கும் போது காருக்குள்ள ஹேமிஷ் தான் இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு காலுமே வரும். அவன் வேற அங்க இல்லாதனால இவர் தான் அட்டென்ட் பண்ணி பேசுவாரு. அதுல அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்த்தரோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க ஓகே சொன்னோம்னு சொல்லிருங்க. ஆனா பேங்க்ல லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா எப்ப கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாரோ அப்பதான் அவனுக்கு லோன் கிடைக்குங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அண்ட் இது எல்லாமே ஹேமிஷ்க்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த சமயத்துல தான் அவனோட பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கிறதையும் அவன் கவனிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண ராத்திரி ஆகுது. சோல் அவரோட வைஃபுக்காக ஒரு பாட்டை வந்து அவங்க போட்டோ முன்னாடி பாடிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் சோலை பார்த்து ஒன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி சோல் எப்போது ஆன்மாக்கள் உங்க கூட பேசியிருக்கா? இல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்னோட இடத்துல நடக்கல. ஆனா ஒரு ஆன்மா உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டு நின்றுக்கா? அப்படி ஏதாவது ஆன்மாக்கள் உதவி கேட்குமா தெரியல. ஆனா அலைப்பாயிர சில ஆன்மாக்கள் வழி தெரியாம தகச்சு நிக்கும் போது அதுங்க கண்டிப்பா உதவியை கேட்குங்க. இந்த மாதிரி எல்லாம் இதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பயங்கர சத்தத்தோட ஹேமிஷ் வருவாப்ல. அவ வந்த உடனே சோல் கிட்ட, உங்களோட புள்ள இங்க எதுக்காக வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் உங்களுக்கு தெரியாம இந்த மொத்த இடத்தையும் விக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கலாம் அப்படின்னு வரும்போது சோல் ஆர்த்தரை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம சோல் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு இது தெரியுமா அப்படிங்கறதே அவர் கேட்கிறாரு. அவங்களோ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ஆர்த்தர் ரூம்குள்ள வந்து பேக் பண்ணி இங்கிறத கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிளார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாரு உன்னோட அப்பாவோட முகத்தை பாத்தியா, எப்படி ஆயிட்டாரு, நீ நல்லா தானே இருந்த. அதுக்கு ஆர்த்தர் என்ன சொல்றான்னா, கடந்த 2 வருஷமா ரியல் எஸ்டேட்ல எந்த ஒரு வீடையுமே என்னால விற்க முடியல, எனக்கு பண தேவை அதிகமாயிருச்சு, அதனாலதான் இந்த அபார்ட்மெண்ட்டை வித்து அதுல வர காசை வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இன்னும் பெருசுப்படுத்தலான்னு நான் பார்த்தேன் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். ஆனா இது தப்பு அப்படின்னு கிளார் சொல்லி அவங்க அப்பா கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கறதே அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா, சரின்னா அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போறான். அந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல அவங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு இவனுக்கு மனசே இல்ல. குற்ற உணர்ச்சினாலே அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து பேக் அடிக்கிறான். ஆனா அவங்க அப்பாவோ அந்த லெட்டரை பொறுமையா படிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி அவருக்கு கேக்குது. அதை பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் போகும்போது அங்க வந்து எதுவுமே இல்ல. ஆனா அவருக்கு பின்னாடி அந்த டோர்ஸ் பயங்கரமா ஆடுறத அவர் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டோருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த உருவம் அந்த ரூம்குள்ள வந்து வந்துரும். இத பார்த்த உடனே அவர் பயந்து போறாரு. உடனே அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற பேக் டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த பேக் டோர் சுத்தமாவே ஓபன் ஆகல. அங்க இருக்கிற லைட்ஸும் ஆஃப் ஆயிருச்சா, இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துலதான் அங்க இருக்கிற லேம்பை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சாத்தான் இருக்கு. கையில வச்சிருக்கிற அந்த லேம்பும் வெடிச்சு போக இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சாத்தான் அந்த இடத்துலயே அவரு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆர்த்தர் திரும்ப அவரோட அப்பாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு போகும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த ரூம்ல ஏகப்பட்ட பேர் ஒரு மாதிரி கூட்டமா நிப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தா அவங்க அப்பா அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. இத பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஆச்சு என்ன ஆச்சு இவருக்கு? அப்பதான் ஹேமிஷ், நீதான் அவரோட மனசை உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை தூக்கி காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா சோல் அந்த லெட்டர்ல சைன் பண்ணிருப்பாரு. இத பார்த்த உடனே அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறமா துக்கம் விசாரிக்கிறதுக்காக அங்க ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அங்க ஹேமிஷுமே இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம போன்ல பாத்துருப்போமே மியூல், அவருமே நேர்ல வந்திருப்பாரு. ரொம்ப குடிச்சனால ஹேமிஷ் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட நினைச்சு ரொம்ப சோகமா பாட்ட பாடுறாரு. அந்த மாதிரி பாடிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஆர்த்தர் சுத்தமா அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. அவன் என்ன பண்றான்னா கையில ஒரு கத்திரிக்கோலை வச்சு ஏதோ ஒண்ணு கிறுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சுயநனவுக்கு அவன் திரும்பும் போது வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க
அங்க ஏதோ ஒண்ணு அவன் வரைஞ்சிருக்கான். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியல. வேக வேகமா அவனோட ரூம்குள்ள போகும்போது அந்த ரூமோட டோர் லாக் பண்ற இடத்துல ஒரு மரக்கட்டை இருக்கும். அந்த மரக்கட்டை தானா கிராக் விடுறத அவன் பாக்குறான். இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கிளார காட்டுவாங்களா, அவன் வந்து அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல கர்டனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். எவ்வளவு அப்படி அதுக்கு பின்னாடி யாரா இருப்பா அப்படின்னு அந்த கர்டனை விலகி பார்த்தா அங்க பின்னாடி கண்ணாடி மட்டும் தான் இருக்கே ஒழிய அங்க எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது. இப்ப இந்த கண்ணாடியில பார்த்தா எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியும். அவ அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிலமாரி நிக்கும் போது தூரத்துல அந்த பொண்ணு இருப்பா. அப்படியே திரும்பி கண்ணாடியை பார்த்தா அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தா இப்ப இந்த தூரத்துல அந்த பொண்ணு கிட்ட வந்து நிப்பா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த புள்ள கிட்ட வந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்துவா. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வியர்டா பாக்குறாங்க. அதனாலேயே என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ஆத்தர் அப்புறம் கிளார் ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆத்தருக்கு திடீர்னு முழிப்பு வந்துடும். அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போய் என்ன பண்றான்னா கீழே ஹால்ல வந்து ஒரு மிகப்பெரிய இந்த டெவில் ஸ்டாரை வந்து வரையறான். கிட்டத்தட்ட இதை வந்து இந்த ரிச்சுவல் பண்றதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே அந்த மாதிரி அவன் வரைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு சுயநனவு வருது. கண் முழிச்சு பார்த்தாலோ அந்த இடத்துல அந்த டிராயிங் காணோம். அதுக்கு பதிலா அதுக்கு மேல ஒரு மேட்டை வந்து விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த டெட் பாடியை எப்படியாவது பரியலுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்படி அந்த டீடைல்ஸ் கையில கொடுக்கும் போதுதான் தெரியுது அதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே அழிஞ்சு போயிருக்கு. இங்க பாருங்க, அட்மிஷன் டேட் இதுலதான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே நாம இந்த டெட் பாடியை அனுப்பி இருக்கணும். இது வந்து சூசைட். நமக்கு போலீஸோட ரிப்போர்ட் வேணும். என்ன எதுக்காக? சரி ஹெய்மிஷ் எங்க? அவன் இனிமேல் இங்க வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆத்தர் இங்க பாரு, உன் இடத்துல நான் இருந்தா கண்டிப்பா ஹெய்மிஷ கூப்பிட்டு இருப்பேன். அதனால எதுனாலுமே சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பேஷண்டோட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பையில வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவன் சூசைட் பண்ணி இறந்தான் இல்லையா, அந்த கத்தி இருக்கும். அது கூடவே யாஸ்லியோட வீட்டு சாவியுமே இருக்கும். இப்ப இந்த வீட்டு சாவி கிடைச்சிருச்சு இல்லையா, உடனே வண்டி எடுத்துட்டு எங்க போறான்னா அந்த வீட்டுக்கு வந்து போறான். அந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் அந்த வீடு கிரீப்பியா தான் இருக்கு. ஏன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி புக்ஸ் மட்டும் இல்லாம ஒரே இந்த டெவில் ஸ்டாரா இருக்கு. இவன் அங்க போய் தேடி பார்க்கும்போது பெருசா அவனுக்கு அங்க எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியாது. ஒன்னு 2 டேப் ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ரெக்கார்டர், இது மட்டும் தான் அங்க இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல யாஸ்லியோட வாய்ஸ் இருக்கும். அதுல அந்த ஆள் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவுமே கீழே தரையில வந்து ஒரு விஷயத்த பார்ப்பான். அந்த டேப் ரெக்கார்டர்ல இன்னொன்னையுமே யாஸ்லி சொல்லியிருப்பாரு, அது வந்து என்னை ஏமாத்திருச்சு. அது மட்டும் இல்லாம அது தன்னோட உருவத்தையும் மாத்தக்கூடியது. அது ஒரு பழங்காலத்து மிருகம். அது ஒரு தீய சக்தி. குழந்தைங்களை கொடூரமா கொல்லும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த புக்ஸ் எல்லாம் விளக்குனதுக்கு அப்புறமா தான் பாக்குறான் அது வந்து அந்த ரிச்சுவல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார். அந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா வுட்ல தான் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரக்கட்டை எடுத்து பார்க்கும்போது அதுல 2-3 டேப் ரெக்கார்ட்ஸுமே இருக்கும். அந்த டேப்ல தி மிராக்கிள் ஆஃப் சாரா சிண்டேல் அப்படின்னு எழுதி இருக்கும். இப்ப இதே சமயம் இந்த பக்கம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வயசான பெண்மணி தன் புருஷனை தேடி வந்திருப்பாரு. அதாவது அந்த பாட்டிமா வந்து யாஸ்லியோட வைஃப் ஆமா. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டேப் ரெக்கார்டரை வந்து பிளே பண்ணி பார்க்கும்போது அதை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணது நம்ம யாஸ்லி தான். அதுல அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்காக நான் இந்த ரிச்சுவலை பண்ண போறேன். அதுக்கான ரிசர்ச்சை நான் பல மாசமா மேற்கொண்டதுல இதுதான் ஒரே வழி. நான் இதுல வெற்றி அடைய போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ள நிறைய மெழுகுபத்தி ஏத்தி வச்சு சாரா சிண்டேல அவங்க வந்து உள்ள அனுப்புறாரு. அதுக்குள்ள போன உடனே சாரா காத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. யாஸ்லியுமே என்ன சொல்றாருன்னா, இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கும் போது யாஸ்லி என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இல்ல வேண்டாம் வெளியில வா அப்படின்னு அவளை புடிச்சு இழுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரை ஏதோ ஒண்ணு தள்ளி விடுது. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல பறந்துட்டு இருந்த சாரா பொத்தனு கீழே விழுந்து பரிதாபமா இறந்து போறா. அந்த நேரத்துல தான் காட்டுறாங்க யாஸ்லி நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கொடூரமான உருவம் வரும். அது உள்ள வந்த உடனே அந்த ஃப்ரேம் கட் ஆகுது. இப்ப இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா நம்ம கிளார் கிட்ட இருந்து. அதுல வந்து கிளார் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு வயசான பெண்மணி வந்திருக்காங்க. யாரு அது? நம்ம பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்காமா, அந்த டெட் பாடியோட வைஃப்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அவன் அங்கிருந்து பேசும்போது அடுத்து வர வார்த்தைகள் நம்ம கிளாருக்கு கேட்கல. அதனால போனை கட் பண்ணிட்டு அந்த வயசான பாட்டிமா, என்னால ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது, என்ன நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினா என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லாம அவங்க கூடயே போறாங்க. இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்த உடனே அந்த பாட்டிமா வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாடுறாங்க, இந்த இடத்துலதான் அவங்க ஹஸ்பண்ட்
பண்ணிருக்காங்க என்ன. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுலயும் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்னால இதை தொட முடியல, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, நீ எனக்காக ஓபன் பண்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ ஓபன் பண்ண உடனே உனக்கு இவரை தெரியும் அப்படிதானே அப்படின்னு அந்த பெண்மணி கேட்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். நீ எனக்கு என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே, உன்னோட கனவு தான் அதை பாதிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அதோ அதுக்கு அடியில பெண்டன்ட் இருக்கு, அதை வெளியில எடு, அதை வெளியில எடு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்டன்ட்டை எடுத்துறாங்க. அதை எடுத்த உடனே அதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை எரிச்சிடுறாங்க. இந்த இடத்துல அந்த பேப்பர் எரியும் போது அந்த இடத்துல அந்த டெட் பாடியுமே எரியுது. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்து அந்த வயசான பாட்டிமா இருப்பாங்க இல்லையா, அவங்க சாத்தானா மாறுறாங்க. அதை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறா. அந்த மாதிரி அங்க போய் அந்த லிப்ட்ல ஏறி இருக்கும்போது அந்த லிப்ட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு என்ன பண்றான்னா அந்த இரும்பு கேட்டு மட்டும் மூடிட்டு அந்த இடத்துல அமைதியா இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா கரெக்டா அந்த சாத்தானோட கை அந்த இரும்பு கேட் வழியா உள்ள வந்துரும். இந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா அந்த லிப்ட் க்ளோஸ் ஆக அவன் நேரா பேஸ்மெண்ட் விட்டு மேல வந்துருவா. மேல வந்த உடனே கதவு திறந்து வெளியில போலாம் அப்படின்னு பார்த்தா கதவு க்ளோஸ் ஆயிருக்கும். இவளுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஆத்தருக்கு கூப்பிடலாம் அப்படின்னு கால் பண்ணும்போது அந்த போன் நேரா பறந்து போய் அந்த வட்டத்துக்கு நடுவுல விழுகுது. இந்த சமயத்துல என்ன ஆகும்னா அந்த வயசான பாட்டிமா அங்க வர்ற மாதிரி இருக்கும். இவளு என்ன பண்றான்னா டைனிங் டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அந்த வயசான பாட்டிமா இவளை கண்டுபிடிச்சிருவாங்க. இவ அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்கு நம்ம ஆத்தர் வர்றான். அந்த மாதிரி அவன் உள்ள வரும்போது ரூம்ல ஒரு சத்தம் கேட்கும். உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல சாரா இருக்கா. என் வைஃப் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதோ அங்க இருக்கா அப்படின்னு அவ காட்டுறா. ஆனா கிளார் வந்து மயக்கத்துல இருக்கிறனால இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போறா. ஆனா இவன் அந்த டோரை தாண்டும் போது அவன் கையில கிளார் இல்ல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அவன் வந்த இடத்துல வந்து நிக்கிறான். திரும்பவும் அந்த ரூம்ல சத்தம் வரும். அவன் அங்க போய் பார்க்கும்போது அதே மாதிரி சாரா அங்க இருப்பா. பக்கத்துல கிளார் படுத்து கிடப்பா. சாரா என்ன சொல்லுவானா, ஒரு உயிருக்கு நீ இன்னொரு உயிரை பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. நம்ம வேணா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம நம்ம ஆர்த்தர் என்ன பண்றானா வேக வேகமா கிளாரை கூட்டிட்டு திரும்பவும் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா திரும்பவும் அந்த டோரை தாண்டும் போது கையில கிளார் இல்ல. மறுபடியும் அவன் என்ன பண்றானா ரூம்குள்ள வரும்போது இந்த தாட்டி சாரா மட்டும்தான் அங்க இருப்பா. ஆனா கிளார் அங்க இருக்க மாட்டா. சாரா என்ன சொல்லுவானா, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா, அதோ அங்க வெளியில பாரு, அங்க எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, அதுல இருந்து ஒரு குழந்தைய எனக்காக கொண்டு வா, நான் உன் வைஃபையும் உன்னோட குழந்தையும் திருப்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்காக ஒரு குழந்தைய கொண்டு வரணுமா, என்னால முடியாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்லுவான். அந்த மாதிரி அவன் முடியாதுன்னு சொல்லும் போது அவனால கேட்க முடியாத அளவுக்கு அவன் காதுகள் வலிக்க ஆரம்பிக்குது. அந்த வலி நின்ன உடனே அவன் என்ன பண்றான்னா ஹேமிஷ்க்கு கால் பண்றான். சோ இப்ப அதுக்கப்புறமா ஹேமிஷ் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டோட கோலத்தை பார்த்து என்ன சொல்றதுனே தெரியாம பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறான். சோ அவன் போன் கால்லயே எல்லாத்தையுமே சொல்லிருப்பான். அந்த வீடியோ டேப்பை இப்ப போட்டு காட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ டேப்பை பாக்குறான். அந்த மாதிரி அந்த வீடியோ டேப்பை பார்த்துட்டு இது இப்ப நாம பார்த்தது வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சோ அப்பதான் நம்ம ஹேமிஷ் சொல்லுவான், இதுக்கு சரியான ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி அது வேற யாருமே இல்ல, நம்ம மியூல் தான். கூப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மியூல் அந்த இடத்துக்கு வந்துருவான். அந்த மாதிரி உள்ள வந்த உடனே கீழே கிடக்குற அந்த வட்டத்தை பார்த்துட்டு இது வந்து பலி கொடுக்கிற இடம். அப்பதான் அவரு வந்து கேட்பாரு, இதுக்கு நீ ஏதாவது கொடுத்தியா, உன்னோட மனைவி இந்த முத்தரைக்குள்ள போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ இப்ப வேற வழியே இல்ல, யோஸ்லியோட உடம்பு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அது எரிஞ்சு கிடக்கிறத பார்த்த உடனே அந்த சாத்தான் கட்டி போடப்பட்டிருக்கு, அதை நீங்க விடுவிச்சிருக்கீங்க, கர்ப்பிணியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையை கொல்றதுன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கீழே அந்த பெண்டன்ட் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. யோஸ்லி ஆரம்பிச்சதை நம்ம முடிச்சே தேரணும், இதோட மிச்சம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த கிடைச்ச பாகங்கள் எல்லாம் வச்சு அதை திரும்பவும் பழைய மாதிரியே அவர் வந்து பண்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு அவர் சொல்லியிருப்பாரு, அந்த பணத்துல இருக்கிற சாம்பலை எடுத்து கதவு முன்னாடி தூவி விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அதே மாதிரி இவங்க அதை பண்றாங்க. இப்ப ஒரு வழியா அந்த பெண்டன்ட் பண்ண உடனே எப்படி கொல்றது அப்படின்னு ஆர்த்தர் கேட்பான். அதை கொல்லலாம் முடியாது, அதை இதுக்குள்ள அடிச்சுதான் வைக்கணும். ஆனா எப்படி? அப்பதான் மியூல் அந்த கத்தியை பார்த்து யோஸ்லி எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அண்ட் நம்ம ஹீரோ தான் இதை பண்ணியும் ஆகணும். மியூல் வேற ஏதாவது பண்ண முடியுமா, வேற ஏதாவது ஒரு வழி இருக்குமே அப்படின்னு ஹேமிஷ் கேட்கும்போது இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. இந்த ரிச்சுவலை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதவு தானா ஓபன் ஆகும். வட்டத்தை விட்டு வெளியில வந்துடாத அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. அந்த இடத்திலே கழுத்து திருக்கப்பட்டு அந்த ஆளு இறந்து போயிருவான். என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த சாத்தான் இருக்கு. உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து மேல வராங்க. வந்த உடனே வேக வேகமா அந்த சாம்பலை வச்சு ஒரு பாதுகாப்பு வட்டத்தையும் நம்ம ஆர்த்தர் வந்து உருவாக்குறான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா தூரத்துல சோல்னு கதற மாதிரி இருக்கு. அப்பா அப்படின்னு கூப்பிடும் போது ஆர்த்தர் தயவு செஞ்சு என்ன விட்டுறாத, தயவு செஞ்சு என்ன விட்டுறாதேன்னு அவர் கதறாரு. இந்த சமயத்துலதான் ஹேமிஷ் வந்து டேய் டேய் என்னடா பண்ற, நான் என்னோட அப்பாவை பார்த்தேன். இல்ல ஆர்த்தர் ஒரு நிமிஷம் கேளு, உங்க அப்பா கிடையாது, உங்க அப்பா இல்ல இறந்துட்டாரு, இதோ இந்த புக் இருக்கு இல்லையா, இதுதான் உங்க அப்பா, தயவு செஞ்சு அந்த ரிச்சுவலா ஆரம்பி அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த
அந்த பெண்டன்ட்டையும் போட்டு விட்டுட்டு அவனுக்கு பாதுகாப்பா ஹேமிஷ் அந்த வட்டத்துக்கு வெளியில நிக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த சாத்தான் அந்த டோர் வழியா உள்ள வரும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேமிஷா அட்டாக் பண்ணதுல அவரால் சுத்தமா எந்திரிக்க முடியாம போயிடும். ஆர்த்தர் என்ன பண்றான்னா அவனை இழுத்து வட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சாத்தான் அவரை தரன்னு இழுத்துட்டு இன்னொரு ரூம்குள்ள போயிடும். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்ல. அந்த மந்திர எழுத்துக்களை படிச்சு அந்த சாத்தானை எப்படியாவது அடைச்சாகணும். அந்த மாதிரி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கிளார் வரா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதவுகளுக்கு வந்து மூடும் போது உடனே என்ன பண்றான்னா அந்த கதவு திறந்து உள்ள போறான். பார்த்தா கிளார் வானத்துல பறந்துட்டு இருக்கா. இவனுக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த புத்தகத்தை தவிர இப்ப வேற வழி இல்ல. அதனால அதை எடுத்து வாசிக்கும் போது அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அழிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த சாத்தான் நம்ம ஹீரோட உடம்புல பூந்துரும். அது மொத்தமா அவனோட உடம்புக்குள்ள போன உடனே இவன் என்ன பண்றான்னா அந்த கத்தியை எடுத்து தானே குத்தி கொண்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கத்தி அவன் கை நழுவி ரொம்ப தூரம் போயிடும். அவனுக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கத்தியை எடுத்துட்டு ஹேமிஷ் அந்த இடத்துக்கு வரான். அவனால சுத்தமா முடியல. அந்த கத்தியை எடுத்துட்டு அவன் கையில வந்து கொடுக்கும்போது என்னாலயும் முடியல, எனக்கு உதவி பண்ண அப்படின்னு ஆர்த்தர் கேக்குறான். நான் இதை பண்ண மாட்டேன், உனக்கு நான் இதை பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த கத்திய அவன் நெஞ்சிலேயே அவன் இறக்குறான். இப்ப அந்த இடமே வந்து அமைதியாகுது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா ஹேமிஷ் அவன் முன்னாடி வந்து நீ அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அந்த பெண்டன்ட் அங்க தூரத்துல விழுந்து கிடக்கும். அது மட்டும் இல்லாம இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் உதவி பண்ணது ஹேமிஷ் கிடையாது, ஹேமிஷ் அந்த இடத்துல இறந்து கிடக்குறான். அண்ட் இத பார்த்த அதிர்ச்சியிலேயே ஆர்த்தர் இறந்து போயிடுறான். இப்ப எப்படி கட் பண்ணா நம்ம கிளார காட்டுறாங்க. அவ வந்து டேபிள் கடையில இருந்து வெளியில வரும்போது டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஆர்த்தர் வருவான். எனக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேகமா வரும்போது ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் காட்டுறாங்க கிளார் அந்த வட்டத்துக்குள்ள நிக்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்த சாத்தான் கிளார அந்த இடத்திலேயே கொலை பண்ணுது. அண்ட் இப்படி கொல்றதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அண்ட் எப்படி இருந்தது? இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.